இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் 1 மந்தில் எவ்வளோ ட்ரேட் எடுத்திருக்கோம், எவ்வளோ பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு, எவ்வளோ லாஸ் ஆகியிருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் கன்சோல் போய்க்கிறேன். கன்சோலில் ரிப்போர்ட்டில் பிஎன்எல் இன்னும் 1 மந்த், அதான் இன்னும் ஜூனே முடியல, என்ன 1 மந்த் லைக் அது இல்லை. நான் மே 16th ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்னையோட 1 மந்த் முடிஞ்சிருக்குது. அதனால தான் இந்த 1 மந்தில் எத்தனை வாங்கி எத்தனை வித்திருக்கேன், என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒன்றும் சரி, தப்பான டேட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இருக்கு மே 16th இன்னைக்கு வரைக்கும். ஆக்சுவலி இன்னைக்கு லாஸ்ட் நடந்திருக்கா? கரெக்ட். நான் இந்த ஸ்டாக் டயா கேப்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு இது இல்லை, இது ஜேஷிப் இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கி வித்த ஸ்டாக். இதுதான் மே 16th வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பார்த்தோம்னா எக்ஸாக்ட் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஸ்டாக் ஜேஷிப் வந்து ஹிட் ஆயிருச்சு எக்ஸாக்டாகவே 5%. அண்டு ஆஸ்ட்ரோ மைக்ரோ இந்த ஸ்டாக்கும் இன்னொரு ஸ்டாக் ஹிட் ஆயிருக்குமே, இந்த ஸ்டாக்குமே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. 2 ஸ்டாக்குமே வந்து ஃபுல்லாகவே டார்கெட் ஹிட் ஆச்சு. ஆக்சுவலி இது என்னென்னா அந்த டேக்ஸ்லாம் போக வருமா என்னன்னு தெரியல. ஏன் எக்ஸாக்டாக 10% டார்கெட் 10%லாம் போட்டிருக்கேன். ஆனால் இப்படி லைக் அது கொஞ்சம் அந்த பஃபர் ஜோன் இருக்குது. அது என்னன்னு தெரியல, எனக்குமே ஆக்சுவலி தெரில, அது என்னென்னு பார்க்கணும். அதே மாதிரி தான் இங்கேயுமே நான் 5%லாம் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன். பட் இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இங்கே எப்படி ப்ராஃபிட்டில் எப்படி கம்மியாச்சோ அது மாதிரி லாஸில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்குது. எனக்கு என்னென்ன சத்தியமாக தெரியல. உங்களுக்கு சப்போஸ் யாராச்சும் இதை பார்த்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்டில் போட்டு போங்க. நானும் அதுக்கு முன்னாடி போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கிறேன் என்ன அப்படின்ட்டு. இது என்னன்னா சும்மா நான் கூட வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன், லைக் வால்யூமே இல்லாத ஸ்டாக் வாங்காதீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இதை நான் சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு குவான்டிட்டியில் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் வாங்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இது வாங்கி பல மாதங்கள் ஆச்சு. ஃபைனலாக அப்போ தான் ஆக்சுவலி இதை செல் பண்ணி ஒரு டைமில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எப்படியோ அது ட்ரிகர் ஸ்டாப் லாஸாக டார்கெட்டாக இருந்ததில்ல, ட்ரிகர் ஆகி செல் ஆகிருச்சு. ஆனால் 50% வரைக்கும்லாம் ப்ராஃபிட் போயிருந்துச்சு. அது வேறு விஷயம். சரி, ஓகே பார்க்கலாம். இது ஐயோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஃபுல்லாகவே டார்கெட் ஹிட் ஆச்சு 10%. இங்கே என்னன்னா இங்கே 5% என்ன காட்டுதுன்னா அந்த விண்டோ அந்த 10 days விண்டோ வந்து ரீச் ஆயிருச்சு. ஸோ தட் அந்த டைமில் இருந்த ப்ராஃபிட் வந்து 5%. ஸோ அதனால அதில் எக்ஸிட் ஆகிருந்திருப்பேன். அடுத்து ஜேசிப் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. இந்த கிரேசிம் இது இப்போ வீடியோவில் ஆக்சுவலி இதெல்லாம் வீடியோவில் இந்த கிரேசிம்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை. இதுவுமே 10 days கேப், சாரி ஆமாம் 10 days தாண்டிடுச்சு. ஸோ அதனால் வீடியோ போட்டு 10 days ஆகலையா? அப்போ இது வந்து அதுக்கு முன்னாடியே தான் எடுத்திருப்பேன். ஸோ அதனால் இதுவுமே எக்ஸிட் ஆகிட்டேன். அடுத்து இந்த ஸ்டாக்லேயுமே இதுவுமே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் இந்த சான்சரா வந்து ஆக்சுவலி இதுவும் அந்த லிமிட்டை தாண்டிடுச்சு, 10 days தாண்டி ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் செல் பண்ணிட்டேன். அதான் இப்போ ஆக்சுவலி எல்லா கேட்டகரியுமே இதில் வந்துடுச்சு. மொத்தமே 4 இதான் நடக்க சான்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டேரெக்டாக டார்கெட் ஹிட் ஆக சான்ஸ் இருக்குது, இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சான்ஸ் 2 இருக்குது. அடுத்து வந்து 10 days அந்த லிமிட்டை தாண்டுறப்போ எதிர் பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். ஆக்சுவலி இந்த 1 monthலேயே வந்து எல்லாமே கவர் ஆகிருச்சு. நைஸ். என்னன்னா இனிஷியலாக கேபிட்டல் வந்து 40,000 40,000 60,000 இல்லையே 40,000 தான் நினைக்கிறேன். 40,000 அது ஒரு டைம் பார்த்தா தான் தெரியும். 40,000 தான் அலோகேட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 ட்ரேடு, இந்த 2 ட்ரேடும் ஒரு 2 ட்ரேடு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் இன்னொரு 40,000 என்னமோ அலோகேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஓவராலாக நம்ம கேபிட்டல் எவ்வளோ 60,000ன்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கும். இப்போ கரண்ட்டாக ஒரு 3 ஸ்டாக்ஸ் கிட்ட ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன். 3 or 4 தெரில ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மந்தில் பார்க்கலாம் அதோட நிலமை என்ன இருக்குன்ட்டு. பையன் 1 monthக்கு இதான் செகண்ட் மந்த் இந்த மாதிரி வருவானா, வந்து
ஓகே செகண்ட் மந்த் ஓகே நான் எதர் பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவோ ஷோராக செகண்ட் மந்த்தும் வருவேன் அப்படின்னு நம்புகிறேன். இது எப்படி கால்குலேட் பண்ணுறது வின்னிங் பர்சன்டேஜை? அதெல்லாம் தெரில. சரி ஓகே, அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி இன்னொரு டைம் கூட பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான். பாய். இல்லை 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 வேறு எதுவும் சொல்லணுமா? வேறு என்ன பாயிண்ட் இருக்குது? கேபிட்டல் எத்தனை டார்கெட், எத்தனை ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. யா வேறு எதுவும் இல்லை. இதே மாதிரி நீங்களும் 1 or 2 months இந்த மாதிரி பேப்பர் ட்ரேட்லேயே பண்ணிங்கன்னா உங்களுக்குமே மந்த் அண்ட் பாசிட்டிவாக உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் கேபிட்டலை வந்து பேஸ்ட் ஆன் யுவர் கேபிட்டல் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் மேபி நீங்கள் வந்து இன்ஸ்டெட் 20,000 பர் ட்ரேடுக்கு பதிலாக நீங்கள் 2 lakhs கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் இது ரிசல்ட் வந்து 30,000 இருக்கும். அது இட்ஸ் அப் டு எல்லாமே இது உங்களை பொறுத்தது தான். பட் நமக்கு அது என்ன மேட்ருன்னா, என்ன ஃபைனலாக வரணும்னா மந்த் எண்டில் ப்ராஃபிட்டபுளாக முடியணும், அவ்வளோதான். தட்ஸ் த கோல். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அப்படியே ட்ரை பண்ணலாம். ஓகே, பாய்.